என்றைக்குமே நான் என் குலதெய்வத்தை கண்டுபிடிக்க 3வதாக ஒரு ஜோதிடர் தான் அணுகணுமா? ஏன் என் குலதெய்வத்தை நானே கண்டுபிடிக்க முடியாதா? இல்லை, ஜோதிடர் தான் அணுகணுமான ஒரு விஷயம் கிடையாது. குலதெய்வத்தை கண்டுபிடித்து நிறைய முறைகள் இருக்குது. இப்போ டெக்னாலஜி வளர்ந்த பின்னாடி நம்ம அதை பற்றி வெளிப்படையாக நிறைய விஷயம் பேசுகிறோம், ஷேர் பண்ணுறோம். இந்த தொழில்நுட்பம் தான் முக்கியமான காரணம். உண்மையிலே இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இப்போ ஓரளவுக்கு மக்களுக்கு குலதெய்வம் சம்மந்தமான ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வந்திருக்கு. நான் மட்டுமே கிடையாது, என்னை போன்ற பல குருமார்கள் தொடர்ச்சியாக குலதெய்வத்துடைய அருமை பெருமைகளை பேசணும். அதனால் இது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கானவோ குறிப்பிட்ட மாதத்துக்கான விஷயமே இல்லை. உங்கள் வம்சத்துக்கான விஷயன்றது குலதெய்வம், உங்கள் வம்ச விருத்திக்கான விஷயம்தான் குலதெய்வம். முறைகள் நிறைய. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு சாமியாடி கண்டிப்பாக இருப்பாங்க. நல்லது கெட்டதை அவங்ககிட்ட தான் பேசுவாங்க, டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஊருக்கு ஒரு ஜோதிடர் தான் இருப்பார். அவங்ககிட்ட நல்ல காரியங்களுக்கு ஒரு நேரத்தை குறிக்கிறதோ மற்ற விஷயங்களுக்கோ 1 to 1 இருந்த விஷயங்கள் தான் உண்டு. அப்போ ரொம்ப எளிமையாக இருந்தது. அவங்களுக்கு எல்லாமே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ ஊர் பூர்வீகத்தை விட்டு வந்த குடும்பம் நிறைய குடும்பம் ஆகிப்போச்சு. அப்போ அவங்களுக்கு தெரியாத போகிறதுக்கான காரணமும் அமைஞ்சு போகுது. பல விஷயங்கள் இருக்குது. எங்கேயோ வெளிநாட்டை போய் பிழைக்கிறாங்க, வெளியூரில் போய் பிழைக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும்போது மட்டும்தான் அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, நம்ம குலதெய்வத்தை விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு தேடல் எப்போ வருதுன்னா, உண்மையிலே என்னை பொறுத்தவரைக்கும் ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது துன்பமான விஷயங்கள் வரும்போது தான் தேடி வராங்க. வலிக்கும் போது தான் சார் மருந்தை தேடுவாங்க. கரெக்ட். அப்போ நான் சொல்லுவேன், ஐயா நீங்கள் தயவு செஞ்சு இந்த பர்பஸுக்காக மட்டுமே வராதிங்க.